ஹாய்டா. டுடே டேக் ஒரு ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். வாட் ஹேப்பன் சீனியர் இதான்டா டைட்டில். இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா ஜேகே ஒரு காலேஜோட சீனியர், தயாங் வந்து ஜூனியரா. இந்த இன்ட்ரோவே போதும், மித்ததெல்லாம் ஸ்டோரியில் கேட்சப் பண்ணிக்கலாம். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னாடா ஒரு பெரிய காலேஜ் தான் காட்டுறாங்க. அந்த காலேஜோட கேன்டீனில் ஜேகே உட்காந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேருந்து ஒரு பையன் வேகமாக ஓடி வரான். அது ஹென்ரிடா, ஜேகேயோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. டே, இங்கே என்னடா பண்ணுற? உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? ஏன் என்ன எதுக்கு தேடினேன்? டே மச்சான், மாட்டிக்கிட்ட மச்சான். யாழ் ரோஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்தனா, அதை ப்ரொஃபஸர் கையில் மாட்டிருச்சு மச்சான். அந்த ஆள்கிட்ட தாண்டா இருக்குது அந்த லெட்ரு. ஐயோ, அப்புறம் என்ன? என் ஆளை பேரண்ட்ஸ் மீட்டிங் அது இதுன்னு சொல்லி படுத்தி எடுத்துருவான்டா. ப்ளீஸ் மச்சான், எப்படியாவது லெட்டரை மட்டும் எடுத்துக்குறா. என்னடா சொல்கிற? 4:30 மணி ஆகுது, காலேஜே முடிய போகுது. இப்போ என்னடா பண்ணுறது? சரி இரு, அந்த ஆளோட கேபினில் போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரியும் ஜேகேவும் தான் இப்போ அந்த சாரோட கேபினுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே போய் டேபிளையே தலைகீழாக கமுத்தி போட்டு தேடுறானுங்க. ஆனால் அந்த லெட்டர் மட்டும் கிடைக்கவே இல்லை. ஜேக்கு பல ஆங்கிளில் யோசித்து பார்த்துட்டு சொல்கிறான், டேய் எனக்கு என்னமோ அந்த லெட்டர் இங்கே இருக்க மாதிரி தோணலை. ஒரு வேளை இருந்தாலும் வீட்டில் வச்சுருப்பானோ? டேய், அதுக்கு என்னடா பண்ண சொல்கிற? வீட்டில் போய் தேட சொல்கிறியா? ஆமாம் மேரு, மாட்டிக்கூடாதுன்னு தேடி தான் ஆகணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரியை கூப்பிட்டு போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னாடா அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஒரு 7:30 ஆகிடுது. ஜேகே அப்போ தான் வந்துட்டு ஹென்ரியை கூட்டிகிட்டு அந்த ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போகிறான். ஜேகே சடனாக அந்த காம்பவுண்ட் சேர் எகுதி குச்சி உள்ளே போயிடுறான். ஹென்ரிக்கு இங்கே அவ்வளோ பயமாக இருக்குது. வெளியவே நின்று யாராவது வராங்களான்னு பார்த்துட்ருக்கான். ஜேகே உள்ளே போனோடனே பார்த்தா எல்லா ரூம் லைட்டுமே ஆஃபில் இருக்குது. அப்படியே இந்த வீடே ஒரே டார்க்காக இருக்குது. மேலே மட்டும் ஒரு ரூம் லைட் எரியுது. அங்கே பார்த்தீங்கன்னா தயாங் தாண்டா இருக்கான். அப்படியே அழகாக பெட்டில் குப்புறக்க படுத்துட்டு புக்கை வச்சுக்கிட்டு அப்படியே காலாட்டிட்டு படிச்சுட்ருக்கான். இப்போ தயாங்க்கு லைட்டாக ஃபீல் ஆகுது, யாரோ உள்ளே வர மாதிரி. அப்படியே நைஸாக வெளியே எட்டி பார்க்குறான். பார்த்தா நிஜமாகவே அங்கே யாரோ இருக்காங்க. ஃப்ளாஷ் லைட்டு மட்டும் தெரியுது. ஐயோ, யார் இவன்? திருடனா இல்லை ரவுடியா? தெரியலையே. இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் பயந்துட்டே வந்து ஜேகேவை பின்னாடி இருந்து ஹக் பண்ணி பிடிச்சிட்றான். திருடன் திருடன் திருடன், ஏய் யார், கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து தயாங்கோட 2 ஹேண்டையும் பிடிச்சி அப்படியே வால் லாக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா தயாங்கு அப்படியே ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி ஃபுல் ஃபேஸையும் பார்க்குறான். தயாங்கும் லைட்டாக கண்ணை இது பண்ணி பார்க்குறான். ஜேகேவோட ஃபேஸ் தெரியுது. 2 பேருமே பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. சீனியர், நீங்களா இங்கே என்னங்க பண்ணுறீங்க? ஏய், நீ ஃபஸ்ட் இயர் ஆர்கிடெக்ட் தானே? ஆமாம் ஆமாம் சீனியர். நீங்கள் என்ன பண்ணுற? சீனியர், இது என் வீடு. ஐயோயோ, அப்போ அந்த ஆள் உங்கள் அப்பா தானா? யார்? ப்ரொஃபஸரு? இல்லை இல்லை, அவர் என்னோட பெரியப்பா. ஆஹா, எங்கே போயிட்டா அந்த ஆள்? என்ன இப்படி கேட்குறீங்க? சொல்லு. இங்கெல்லாம் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, வந்துடுவாங்க, இன்னும் 2 ஹார்ஸில் வந்துடுவாங்க. ஐயோ, அப்படியா? ஆமாம். சரி, எனக்கு ஒரு ஹெல்ப்பு. என்ன என்ன ஹெல்ப்பு? உங்கள் பெரியப்பாவோட ரூம் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. சரி வா போகலாம். சி, என்ன? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு லெட்டர் எடுக்கணும், அந்த ஆள் ரூமை காட்டு, வா. என்னங்க நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அங்கே போன எங்கே போன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி தயாங்க சொன்னோடனே ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே தயாங்க நெருங்கி வந்துகிட்டே இருக்கான். தயாங்க அப்படியே பேக்கில் போயிட்டு ஒரு மாதிரியாக பார்க்குறான். ஜேகே அப்படியே அவனோட ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து தயாங்கோட பேக் சைடு வைக்கிறான். தயாங்க அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னங்க பண்ணுறீங்க, கையெடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே அப்படியே அந்த இடத்துல லைட்டாக தடவிட்டு தயாங்கோட பேக்கெட்குள்ளே கைவிட்டு அவனோட ஃபோனை தான் எடுக்கிறான். சீனியர், ஃபோனு கொடுங்க. மரியாதையாக எனக்கு ஹெல்ப் பண்ணி அந்த லெட்டரை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோனை வாங்கிக்கோ. என்னங்க இப்படிலாம் பயப்படுத்துகிறீங்க? ஃபோனை கொடுங்க சீனியர். ஏய் கிளம்பு, போய் அலசு, எல்லா ரூம்லேயும் தேடு, கண்டிப்பாக கிடைக்கும், போ
அப்படின்னு சொல்லி தயங்க ஒரு சைடு அனுப்பிட்டு இவன் கீழே ஹாலில் ஃபுல்லாக தேடிட்டுருக்கான். அரை மணி நேரமாக 2 பேரும் தேடுறாங்கடா, அந்த வீடே தேடுறாங்க. ஆனால் அந்த லெட்டர் கிடைக்கவே இல்லை. இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தயங் தான் அந்த லெட்டரை கண்டுபிடிச்சிடுறான். ஸோ அவ்வளோ சந்தோஷமாக அந்த லெட்டர் எடுத்துகிட்டு கீழே ஹாலுக்கு ஓடி வரான். ஜேகே இங்கே ஒரு பக்கம் அந்த லெட்டரை ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி தேடிட்டுருக்கான். கரெக்டாக கார் வந்து நிற்கிற சவுண்டு கேட்குது வெளியே. தயங் பார்த்திங்கன்னா சொல்ல வந்ததை சொல்லாமல் ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி ஒரு கார்னருக்கு இழுத்துட்டு போயிடுறான். வீட்டில் ஒரு சின்ன கேப் தான்டா, அந்த கேப்பில் 2 பேரும் போய் லாக் ஆகிக்கிறாங்க. சீனியர் சீனியர் சைலண்ட்டாக இருங்க, கார் வந்துருச்சு, வீட்டிலலாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ என்னது இது? ஆமாம் சீனியர் சைலண்ட்டாக இருங்க, நான் எப்படியாவது உங்களை வெளியே அனுப்பிச்சி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜேகே தான் அப்படியே சைலண்ட்டாக அந்த இடத்துல நின்றுக்கிறான். 2 பேரும் அவ்வளோ பின் ட்ராப் சைலண்டில் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே தயங் விடுற மூச்சு காற்று ஜேகேவோட செஸ்ட்லேயே படுது. ஏன்னா ஜேகே வந்து 2 பட்டனை ஓப்பனில் விட்டுருந்துருப்பான்டா. ஸோ அப்படியே படுது. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஹார்ட்டாக. அப்படியே ஜேகே தான் திரும்பி தயங்க பார்க்குறான். ஸ்ட்ரைட்டாக ஜேகே பார்த்தோன்னே தயங்கோட லிப்ஸு தான் கண்ணுக்கு தெரியுது. அது அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே தயங்கே அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். தயங்கோட கண், நெக்கு, லிப்ஸுன்ட்டு ஒரு இடமா பார்த்துட்ருக்கான். ஜேகேக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஸோ மைண்ட்லேயே திங்க் பண்ணிக்கிறான். ஐயோ அம்மா, என்ன அம்மா இருக்குது, எத்தனையோ வாட்டி காலேஜில் நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு ஆங்கிளில் இன்றைக்கி தான் பார்க்குறேன். என்ன அம்மா இருக்கான், லிப்ஸை பாரு. ஆனால் என்ன கொஞ்சம் ட்ரையாக இருக்கு. அப்படியே பிடிச்சி இழுத்து ஒரு கிஸ் பண்ணால் ஃபுல்லாக வெட்டாயிடும். சீனியர் ஏதாவது சொன்னீங்களா? ஆ இல்லையே, நான் எதுவும் சொல்ல. ஓகே. ஐயோ என்ன பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே அவனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்ருக்கான். ஜேகேக்கு என்ன தான் அந்த சைடு இந்த சைடு பார்த்தாலும் தயாங் மேலே தான் கண்ணு போகுது. அப்படியே அவனை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கான். தயாங் இந்த சைடு பயத்தோடையே இந்த சைடு அந்த சைடு பார்த்துட்டு அவனோட லிப்ஸை லைட்டாக பைட் பண்ணிக்கிறான் பதட்டத்தில். ஜேகேக்கு இதை பார்த்தது தான் அப்படியே எங்கேருந்து தான் ஏறுதுன்னு தெரியல, அவ்வளோ ஒரு மூடாயிடுது. ஐயோ வேணாம், அப்படிலாம் பண்ணாத, வலிக்க போகுது லிப்ஸுக்கு. சீனியர் ஏதாவது சொன்னீங்களா என்ன? ஆஹா சத்தியமாக இல்லை. ஆனால் ஏதாவது பண்ணிடணும்னு பயமாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை. சி ஏன் அப்படிலாம் தோணுதோ. பேசாத, சைலண்ட்டாரு, மாட்டிக்குவேன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. ஜேகேக்கு இங்கே ஒரு லெவலுக்கு மேலே கண்ட்ரோலே பண்ண முடில. ஐயோ இந்த ஆள் எப்போ தான் போய் தொலைவான், ரூம்க்கே போக மாட்டானா, ஆள்லேயே தங்கிடுவான் போல். இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே நின்றுருந்தேன், என் பேண்ட்டு கிழிஞ்சிரும். அதுக்கப்புறம் நடக்கிற எதுக்குமே நான் பொறுப்பு இல்லை. அப்படியே தூக்கி ஹிப்பில் வச்சு லாக் பண்ணி வச்சு இறக்கிடுவேன். சீனியர் ஐயோ சாமி, நான் எதுவுமே சொல்ல, கம்முன்னு இருக்கியா? ஓகே. சீனியர் அங்கே பாருங்கள், பெரியப்பா பாருங்கள், மேலே போகிறாரு. அப்பா கிளம்பிட்டானா? கொஞ்ச நேரம் விட்டுருந்தா என்னை அப்படியே அக்மார்க் பொறுக்கியாகவே மாற்றிருப்பான். இப்போ அப்படி சொல்லிவிட்டு ஜேகே தான் தயங்கிட்ட சொல்கிறான். சரி ஓகே பாய், நான் கிளம்புறேன், நீ பார்த்து எஸ்கேப் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறான். தயங் பார்த்தீங்கன்னா ஜேகேயோட காலரை பிடிச்சி இழுக்கிறான். சீனியர் என்ன இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், கொடுத்துட்டு போங்க சீனியர். கையிடு, என்ன கை வைக்கிற? கொடுங்க சீனியர். வேணாம், கொடுத்துருவேன். அட கொடுங்க சீனியர். நீயே சொல்லிட்ட, அப்புறம் என்ன? ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிறான் வேகமாக. சி பொறுக்கி ஃபோனை கொடுத்துட்டு போடா. தயாங் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபோனை தாண்டா கேட்டிருப்பான். ஜேகே தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அங்கே பங்கமாக தயாங்க்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிருப்பான். வந்த வேகத்தில் ஹென்ரியோட பைக்கில் ஏறி வேகமாக 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் ஜேகே அவனோட பேண்ட்டு பேக்கெட்டை தொட்டு பார்க்குறான். 2 ஃபோன் இருக்குது. அப்படியே தலைமையில கை வச்சுட்டு உட்காந்துடுறான். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹென்றி தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். ஐயோ என் மச்சான், அடியே உன்னை நான் என்னடா சொல்கிறது, லெட்டரை கொண்டு வந்து அழகாக கையில் கொடுத்துட்டேடா. டே ஹென்றி, மரியாதையாக போயிடு. ஏன் மச்சான், நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். இங்கே பாடுறா. என்ன மச்சி 2 ஃபோன் இருக்கு, அந்த ஆள் ஃபோனையும் சுட்டியா என்ன? டேய் தயாங்குடா. தயாங்கா? அவன் எங்கே மச்சி அங்கே வந்தான்? அந்த ஆள் அவனோட பெரிய பணம் ப்ரொஃபஸரா?
ம். சரி, அதுக்கும் இந்த ஃபோனுக்கும் என்ன மச்சான் சம்மந்தம்? லெட்டரை கண்டுபிடிச்சிட்டு ஃபோனை வாங்கிக்கோன்னு மிரட்டினான்டா. கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு கடைசியாக இதை தான் அவன் கேட்டிருப்பான் போல், கொடுங்க சீனியர் கொடுங்க சீனியர்னு. சரி, அதுக்கு நீ என்ன மச்சான் கொடுத்துட்டு வந்த? டேய், பிடிச்சி இழுத்து பயங்கரமாக ஒரு கிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்டா. என்ன அது? கிஸ்ஸா? ஆமாண்டா, தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்டா அவன் கேட்டதை. டேய் என்னடா, ஒரு மனுஷன் ஓரளவுக்கு தப்பாக புரிஞ்சுக்கலாம், இந்த அளவுக்காடா புரிஞ்சுக்குவ? டேய், இப்போ என்னடா பண்ணுறது? அவள் தான் மச்சான், சீன் முடிஞ்சு. என்ன பண்ணுறது? அதான் நேற்று நைட்டு எல்லாம் பண்ணிட்டியே. டேய், உன்னை கொன்றுவேன். ஏய், என்னடா ஏன் மேலே பாயிற? டேய் இரு மச்சான், கால் வருது. என்னடா பெரிய பொண்ணு வருது, ஒருவேளை அந்த ஆள் பண்ணுவானோ? இல்லை, அந்த ஆள் பண்ணுறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. தயங்க தான் இருக்கும், எடுத்து பேசு. ஹலோ சீனியர். கூட ஏய், என்ன சீனியர்? ஃபோனை எடுத்துகிட்டே போயிட்டீங்க, கொடுங்க சீனியர், ஃபோன் வேணும். தெரியுது, காலைல வந்து வாங்கிக்கோ. சரி ஓகே, நான் வைக்கிறேன். ஏய் என்ன கட் பண்ணிட்டு போகிற? என்ன வேற என்ன? இங்கே பாரு, சாரி, தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே, நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. எனக்கு ஃபோன் மட்டும் நாளைக்கு காலைல கொடுத்துருங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட் பண்ணுறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. என்னடா நம்ம இப்படி பண்ணி கூட அவன் எதுவும் சொல்லலை அப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் தயாங்காக வெயிட் பண்ணிருக்கான். தயாங் வந்து ஜேகேக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுறதுக்கு போயிருப்பான். ரிட்டன் வரும்போது தான் ஜேகேவை பார்க்குறான். அப்படியே மாஸ்க் போட்டு ஆப்போசிட்டில் நடந்து வரான். ஜேகே பார்த்துட்டு கேட்குறான், ஏய் என்ன மாஸ்க் போட்டிருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபோனை கொடுங்க. இப்போ எதுக்கு மாஸ்க் போட்டிருக்கேன்னு சொல்லு, அப்போ தான் தருவேன். இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, எவ்வளோ பெரிய மார்க் இருக்குது தெரியுமா? ஐயோ, மார்க் இருக்கா? ஏய் ஓப்பன் பண்ண, பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஐயோ கொடுங்க சீனியர் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்கிட்டு ஓடிடுறான். ஜேகேக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. இப்படி மார்க் இருக்குன்னு சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே தயாங்கே பார்த்துட்ருக்கான். ஜேகேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தயாங் மேலே லவ் வந்துட்டுருக்கு. அது ஜேகேக்கே தெரியல. இப்படியே தாண்டா ஒரு கலர்ஃபுல்லாக போயிட்டு இருந்திருக்கும் அந்த காலேஜ் டைம். ஒரு 2 மந்த்ஸாக அங்கங்கே பார்த்து கண்ணடிக்கிறது, அடிக்கடி தயாங்க பிடிச்சி லாக் பண்ணிக்கிறது, அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சூப்பராக போயிட்டு இருந்திருக்கும். ஜேகே தான் அங்கங்கே பிடிச்சி லாக் பண்ணிக்கிறான். சீனியர் என்ன பண்ணுறீங்க? விடுங்க சீனியர். ஏய் என்ன சைலண்ட்டாரு, யாராவது பார்த்துட்டா? என்ன பார்த்தா என்ன? என்ன இடம்? சீனியர் விடுங்க சீனியர். ஏய் ஒரே ஒரு வாட்டி ஒரு கிஸ் கொடுத்துட்டு கிளம்பிட்டேரு. என்ன இப்படிலாம் கேட்குறீங்க? அன்றைக்கி பண்ணது அப்படியே டேஸ்ட்டை விட்டு போக மாட்டேங்குதுடா. ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி கொடுத்துட்டு போயிடு. முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டு தயங்க ஓடிருப்பான். ஜேகேக்கு ஒரு சிரிப்பு தான் வருது தயங்க பார்த்தா. அவ்வளோ அழகாக 2 பேரும் அந்த 2 மந்த்ஸை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒன் டே பார்த்திங்கன்னா ஜேகே காலேஜுக்கு நடந்து வந்துட்டுருக்கான்டா. அப்போ ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா தயாங் ஒரு பர்சன் கூட நின்று பேசிகிட்டு இருப்பான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தயாங்கோட கசின்ரா. தயாங்கோட கசின் கூட தயாங்கோட அப்பாவும் வந்திருப்பார். ஜேகே அதனால் தயாங்கிட்ட எதுவுமே இன்ட்ராக்ட் பண்ணியிருக்க மாட்டான். சைலண்ட்டாக பார்த்துட்டு மேலே கிளாஸ்க்கு போயிடுறான். இப்போ தயாங் தான் கீழே கான்வர்சேஷன்லாம் முடிச்சுட்டு மேலே ஜேகேயோட கிளாஸ்க்கு தான் வரான். வந்து ஜேகே பக்கத்தில் உட்காடுறான். சீனியர். என்ன பண்ணுறீங்க? அதான் என்ன பண்ணுற மாதிரி தெரியுது. சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. என்ன? ஒன்றும் இல்லை. தயாங். கீழே யார்கிட்ட நின்று நீ பேசிகிட்டு இருந்த? அதுவா, என் கசின் சீனியர். கசினா? ஆமாம். காலையிலே என்னை பார்க்க வீட்டுக்கு வந்தான். நான் வேறு சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டேன்னா அதனால் காலேஜ் வந்து பார்த்துட்டு போகிறான். என்ன சீனியர்? ஒன்றும் இல்லை. சரி ஓகே, ரொம்ப நல்ல பையன் சீனியர். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்படியா? ஆமாம், சின்ன வயசுலேருந்து என் கூட இருக்கான். சரி போதும், மூட்டை வச்சு கிளாஸ் கிளம்பு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? கிளம்பு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அனுப்பி விட்டுறான். தயாங் ஒரு கொஷின் மார்க்கோடையே போகிறான். என்ன இப்படி கூப்பிட்றாரு, நான் என்ன பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போகிறான். ஜேகேக்கு தயாங் வந்து இப்படிலாம் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. தயாங் யார்கிட்ட பேசினாலுமே அவனுக்கு கோவமாக வருது. அதுலேயும் அவனோட கசினை பார்த்தா எங்கேருந்து தான் வெறி வருதுன்னே தெரில, அவ்வளோ கோவம் வருது. இப்போ தயாங்கோட கசின் பார்த்திங்கன்னா என்னன்னே தெரில, ஒரு 2 வீக்ஸாக வந்து தயாங்க பார்க்க அடிக்கடி காலேஜ் வரான்.
ஜேகே இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவாய்ட் பண்ணாலும் இவங்க 2 பேரும் ஜேகே கண்ணிலே தான் படுறாங்க. ஜேகேக்கு பார்க்க பார்க்க கோவமா வருது. தயங்கிட்ட ஒரு 2 வீக்ஸாக சரியாக பேசியிருக்கவே மாட்டான். தயங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜேகே இப்படி பண்ணுறது. ஸோ ஜேகே கிட்ட வந்து கேட்குறான், ஜேகே என்ன பேர் சொல்லி கூப்பிட்ற? ஆ சீனியர். அது ஒழுங்காக மரியாதை கொடு. ஓகே ஓகே சீனியர். ஏன் சீனியர் என்கிட்ட சரியாக பேச மாட்டேறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளாஸ் கிளம்பு. இல்லை நீங்கள் என்கிட்ட சரியாக பேச மாட்டேறீங்க, சொல்லுங்கள் என்னன்னு சொல்லுங்கள் சீனியர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளம்புன்னு. ப்ளீஸ் சீனியர். நான் சொல்லுவேன், ஆனால் நீ பண்ணணும். என்ன சொல்லுங்கள். நீ உன் கசின்கிட்ட பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, பார்த்தாவே காண்டாகுது. ஏன் இப்படி பண்ணுற? அச்சோ இதுதான் ரீசனா? சரி விடுங்க, உங்களுக்கு பிடிக்கலல்ல, நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன். என்ன நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம் சீனியர், எனக்கு நீங்கள் தான் முக்கியம். அவ்வளோ முக்கியமா நான்? ஆமாம். சரி விடுங்க, உங்களுக்கு அதுதானே பிடிக்கல, நான் இனிமேல் அவங்ககிட்ட பேச மாட்டேன், ஓகேயா? அப்படின்னு கேஷுவலாக சொல்லிவிட்டு தயங் போயிடுறான். ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜேகே வந்துட்டு இப்படி சொன்னதை தயங் அக்செப்ட் பண்ணிப்பான்ட்டு அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். இப்போ அப்படியே தான்டா தயங் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாரும் தயங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னு தயங்கே புரியல. இப்போ தயங்கோட கசின் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கை எடுத்துகிட்டு வந்து தயங் முன்னாடி அப்படியே நீல் டவுன் பண்ணி அப்படியே தயங்க பார்க்குறான். தயங்கு இங்கே செம்ம ஷாக் ஆகிடுது. வீட்டில் சுற்றி எல்லோரும் நின்று தயங்கையே தான் அவ்வளோ எக்ஸைட்டாக பார்த்துட்ருக்காங்க. ஏதோ லவ் ப்ரப்போசல் பண்ண போகிறான்னு பார்த்தா வில் யூ மேரி மீன்னு சொல்லி மேரேஜ் ப்ரப்போசலே பண்ணிடுறான். தயங் சடனாக அவங்க அப்பா அம்மாவை தான் பார்க்குறான். அவங்க அப்பா அம்மாவும் அக்செப்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. தயங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வேறு வழியே இல்லைடா. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த ரிங்கை அவன் கையில் வாங்கிக்கிறான். ரொம்ப வந்து தயங்க்கு கஷ்டமாக இருக்குது இதெல்லாம். பட் ஆனால் தயங்கோட கசின் அங்கே அவ்வளோ ஹாப்பி ஆகுறான். தயங்க அக்செப்ட் பண்ணுவான்னு அவன் யோசிச்சிருக்கவே மாட்டான். பட் ஆனால் இது கோயின்சிடெண்ட்டாக நடந்துருச்சு. தயங்க அந்த ரிங்கை கையில் வாங்கிட்டு மேலே ரூம்குள்ளே போய் டோரை சாத்திக்கிறான். அப்படி அழுகிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே காலேஜுக்கு வரான். ஜேகேவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனாலும் வந்து ஏதோ தடுக்குது. தயங்கு ரொம்ப மனசெல்லாம் உறுத்தலாக இருக்குது. ஜேகே பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு பெரிய ரோஸ் பொக்கே வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஜேகேவும் இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருந்திருப்பான். இப்போ பார்த்திங்கன்னா தயங்கு அப்படியே ஜேகேவை தான் தேடிட்டு வரான். ஜேகே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். பின்னாடி தான் வந்து அந்த ஃப்ளவரை வச்சுருக்கான். ஆனால் தயங்கு அதை நோட்டீஸ் பண்ணலை. ஜேகே கிட்ட வந்து சொல்கிறான், சீனியர். என்ன என்ன அப்படியே அழகாக வந்திருக்கீங்க இன்றைக்கி. என்ன நான் பார்க்க அப்படியே தெரியுறேன்? ஆமாம் சீனியர், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லு. நானும் உன்ட்ட ஒன்று சொல்லணும். நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நீ சொல்லு. இல்லை நேற்று தானே உங்ககிட்ட சொன்னேன். என்ன சொன்ன? என் கசின்கிட்ட பேச மாட்டேன்னு. ஆமாம். அவன் நேற்று எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான் சீனியர். என்ன சொல்கிற? ஆமாம். அதுவும் லவ் ப்ரப்போசல்லாம் இல்லை, மேரேஜ் ப்ரப்போசல். அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க? வீட்டில் எல்லாம் சுற்றி இருந்தாங்களா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சீனியர். அதான் கம்முன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஏன் நல்லா சந்தோஷமான விஷயம் தானே, அதை ஏன் மூஞ்சி இப்படி வச்சுட்டு சொல்கிற? என்ன சந்தோஷமான விஷயமா? ஏன் ஒரு வீட்டில் ஒரு மேரேஜ் நடக்க போகிறது சந்தோஷமான விஷயம் தானே? சீனியர் என்ன பேசுகிறீங்க? நான் உங்களை என்ன நீ என்ன? இல்லை நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க? ஏய் என்ன பேசுகிற தயாங்? உன்ட்ட என்னைக்காவது நான் வந்து சொன்னேன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு? எப்போதும் உன்ட்ட இப்படி சொல்லியிருக்கேன்? நான் இல்லை சொன்னதில்லை. அப்புறம் என்ன? இல்லை அன்னைக்கு கண்ணடிச்சிங்க. ஏய் இதெல்லாம் போய் லவ்னு எடுத்துப்பியா நீ? அப்போ அதெல்லாம் லவ் இல்லையா? அப்புறம் அன்னைக்கு கிஸ் பண்ண சொல்லி கேட்டீங்க. ஏய் என்னடா பேசுகிற? நீ கிஸ் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சே தான் கேட்டேன். சும்மாடா அதெல்லாம். சீனியர் விளையாடாதீங்க. நிஜமாகவே நீங்கள் நான் லவ் பண்ணலையா? இல்லை சீனியர் போய் சொல்லாதீங்க சீனியர். தயாங் என்ன அழுது இங்கே சீன் க்ரியேட் பண்ணிட்டுருக்க? கிளம்பு.
சீனியர் ப்ளீஸ். கிளம்பு தயாங் அப்படின்னு சொன்னோடனே தயாங் ரொம்ப பயந்துடுறான். பயந்துட்டு அப்படியே கிளம்பலான்னு போகிறான். திருப்பியும் ஜேகேக்கிட்டே வரான். என்ன தயாங்? சீனியர் பரவாயில்ல, நீங்கள் நான் லவ் பண்ணனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறது கேளுங்க, நான் உங்களை லவ் பண்ணுறேன் சீனியர். ஏய் என்னடா, இங்கே பாரு, இதெல்லாம் நீயே லவ்னு எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ணுறது? சீனியர் நீங்கள் போய் கிளம்பு தயாங், கிளம்பிடு, மரியாதை போயிடு அப்படின்னு சொன்னோடனே தயாங்க்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அவன் பாட்டுக்கு கிளம்பி கிளாஸ்க்கு போயிடுறான். ஆப்போசிட்டில் ஹென்றி ஜேகேவை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறான். ஏய் மயிறு, ஏன் மயிறு இப்படி பண்ணுற? அவன் மேலே நீ எவ்வளோ வச்சிருக்க? அவன் என்னடா சொல்கிறான்? தெரியாமல் பண்ணிட்டேன், உனதான் லவ் பண்ணுறேன்னு இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறான். ஏன் மச்சான் புரிஞ்சுக்க மாட்டேற? டேய் நீ கம்முன்னுறா. அவனுக்கு சூட்டபிளான மாப்பிள்ளை அவன் தான். அவங்க அப்பா பெரிய இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பான்டா. நான் ஏன் இடையில வேணாம், அவன் லைஃப் நல்லா இருந்துட்டு போட்டோம், விடு. மயிறு, அதுக்குன்னு உன் லவ் அப்படியே புதைக்க போறியா? ஆமாம் புதைச்சிட்டேன், என்ன இப்போ? டேய் ஏன் மச்சான் நீ இப்படிலாம் பேசுகிற? டேய் முட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரியை தள்ளி விட்டுட்டு ஜேகே போயிடுறான். அப்படியே 1 இயர் ஆகிடுதுடா. ஜேகே பார்த்தீங்கன்னா அவனோட காலேஜை முடிச்சுட்டு போயிருப்பான். தயாங் இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறான். ஒரு 1 இயராக 2 பேத்துக்குள்ளேயும் எந்த கான்டாக்ட்டுமே இருந்திருக்காதுடா. தயாங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேகேவே தான் நினச்சிட்ருப்பான். ஜேகே பார்த்தீங்கன்னா அவனோட கெரியரை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய வந்துட்டு க்ரோத் ஆகி வந்திருப்பான். ஜேகே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருப்பான். தயாங்க்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கான ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. ஜேகே ஹென்ரியை பார்க்குறதுக்காக ஊருக்கு வந்திருப்பான். அப்போ தயாங் வீட்டை கிராஸ் பண்ணும்போது 1 செகண்ட் அப்படியே காரை நிறுத்திட்டு தயாங் வீட்டையே பார்க்குறான். பார்க்கும்போதே தெரியுது அந்த வீடு அவ்வளோ கலகலன்னு இருக்குது. கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னு ஜேகேக்கு தெரியுது. ஜேகேவால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனும் வந்து சீரியஸாக லவ் பண்ணியிருப்பான்லடா. ஸோ தயாங்க்கு வந்து கால் பண்ணுறான். தயாங் பார்த்தீங்கன்னா 2 ரிங்கில் கால் எடுத்து பேசுகிறான். சீனியர், ஹலோ சீனியர், பேசுங்க சீனியர். என்ன வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்ப போல்? ஆமாம். ஏன் சீனியர் என்னை இப்படி அவாய்ட் பண்ணுறீங்க? நீங்கள் நான் லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, என்கிட்ட பேசுங்க சீனியர் ப்ளீஸ். ஏய் இங்கே பாரு, நான் மட்டும் என்ன ஒன்று நினைக்காம இருந்தேன்னு நினச்சிட்ருக்கியா? எனக்கும் தான் தோணும். சரி என்ன உங்கள் வீட்டில் அப்படியே அப்படி இருக்குது ஃபங்க்ஷனா என்ன? ஆமாம் சீனியர். என்ன ஃபங்க்ஷன்? மேரேஜ். உனக்கா? ஆமாம். சரி ஓகே. இங்கே பாரு, எனக்கு உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் கால் பண்ணேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, ஓகேவா? இங்கே பாரு தயாங், என்ன வைக்கவா? அப்புறம்? வேணாம், இப்படியே பேசிகிட்டே இருங்க, எனக்கு உங்கள் வாய்ஸை கேட்டுகிட்டே இருக்கணும் போல் இருக்குது. அது சரி. என்ன, எனக்கு டைம் இல்லை, நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ தான் பேசுவேன். பரவாயில்ல, எப்போ பிடிக்குதோ அப்போ பேசுங்க. என்ன தயாங்? நீங்கள் லவ் பண்ண சொல்லிட்டா லவ் இல்லைன்னு ஆகிடுமா? நான் எத்தனையோ தடவை உங்கள் கண்ணில் பார்த்துருக்கேன் சீனியர். ஏன் சீனியர் போய் சொன்னீங்க? ஏய் நான் தான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் எதுவும் இல்லைன்ட்டு. சரி இங்கே பாரு, ஒரு வருஷமாக அப்படியே செத்து போன மாதிரி இருந்தேன். ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி எட்டி பாரு வெளில, நான் உன் ஃபேஸை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன். என்னது, வெளியே இருக்கீங்களா? ஆமாம். சீனியர் வைங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஜேகேவோட ரெஸ்பான்ஸ்க்கு வெயிட் பண்ணாமல் காலை கட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அவன் கீழே ஓடி வரான். நைட் ஆயிருக்குண்டா. அப்போ எந்த பயமுமே இல்லாமல் அவன் பாட்டுக்கு அவன் இறங்கி ஓடி வந்துடுறான் ஜேகே கிட்ட. வந்த வேகத்தில் அப்படியே ஜேகேவை போய் ஹக் பண்ணிக்கிறான். ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பேக் பண்ணியிருக்கவே மாட்டான். அப்படியே தயாங்க பிடிச்சி தள்ளுறான். தயாங் என்ன பண்ணுற? வீட்டில் யாராவது பார்த்தா அவ்வளோதான். என்னடா பண்ணுற? சீனியர் ப்ளீஸ் சீனியர், இந்த ஒரு வாட்டி ப்ளீஸ் என்னை தடுக்காதீங்க. எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு வருஷமாக எனக்கு அப்படியே என்னென்னமோ பண்ணுது. இன்றைக்கி உங்களை பார்த்துட்டு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணுறது? எனக்கு தோணுது. ப்ளீஸ், நீங்கள் நான் லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல. தயாங் என்ன தயாங் பண்ணுற? பாரு உன் வீட்டில் பாரு, லைட்டெல்லாம் ஆனில் இருக்குது. யாராவது வந்துடுவாங்க தயாங், விடு. விட மாட்டேன் ப்ளீஸ். நீங்கள் எனக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். விட மாட்டேன் சீனியர் ப்ளீஸ். என்னடா பேசுகிற? சரி விடு, காருக்குள்ளே போகலாம். நவரு
அப்படின்னு சொல்லிட்டு கார் டோரை ஓப்பன் பண்ணி விடுறான். தயங்கு உள்ளே போயிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஜேகே ஒரு கிளான்ஸ் வந்துட்டு அப்படியே சுற்றி பார்க்குறான். யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவனும் காருக்குள்ளே போயிடுறான். பேக் சீட்டில் போயிட்டு 2 பேரும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஒரு வருஷத்துக்கு சேர்த்து வச்சிருந்த மொத்தத்தையும் காட்டுறாங்க 2 பேருமே. அவ்வளோ டைட்டாக இருக்குது அந்த ஹக்கு. ஜேகே தயங்க நெக்கு செஸ்ட்டு அப்படி இப்படின்னு அப்படியே பூந்து விளையாடுறான். பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். தயங்க ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான். ஏய் என்ன? இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன லவ் பண்ணல அப்படி தானே? ஆமாம், லவ் பண்ணல. அப்புறம் எப்படிங்க என் மேலே உங்களுக்கு இவ்வளோ ஃபீலிங்ஸ் வந்துச்சு? இதுக்கு பேர் தாங்க லவ்வு. ஐயோ, ஆரம்பிச்சிட்டான். டேய் கிளம்பு நீ. அவ்வளோதான், உங்களை கொண்டுடுவேன். சும்மா கட்டி பிடிச்சிட்டு போன்றீங்க, அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயாங் இப்போ ஜேகேவை பிடிச்சி பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். விடு தயாங். ஏன்னா? அப்புறம் நான் விட மாட்டேன், பார்த்துக்கோ. விடவே வேண்டாம் ப்ளீஸ் ஜேகே, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த காரில் அவ்வளோ ஹாட்டாக இருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருதுடா. வெளியே அப்படியே சில்லுன்னு இருக்கிறப்ப உள்ளே இவங்க 2 பேரும் ஹாட்டாக அப்படி போயிட்டுருக்கு. இப்படி தாண்டா காருக்குள்ளே 2 பேரும் அங்கே பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தயங்கோட கசின் வந்துட்டு, அவன் பேர் ஃபெலிக்ஸ்டா. ஃபெலிக்ஸ் வந்துட்டு எல்லா ரூம்லேயும் தயங்க தேடி பார்க்குறான். எங்கேயுமே தயங்க இல்லை. அப்படியே இறங்கி கீழே வரான். பார்த்தீங்கன்னா தயங்க அப்போ தான் ஜேகே கிட்ட எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக காரை விட்டு இறங்கி கேட் கிட்டே வரான். ஃபெலிக்ஸுக்கு அப்படியே பார்த்தோன்னே இங்கே ஏறுது. அப்படி வந்து தயங்கோட கையை பிடிச்சிட்டு கேட்குறான். ஏய், இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டுருக்க? யார் அவன்? ஏய் என்ன, கையை விடு ஃபெலிக்ஸ், வலிக்குது. சொல்லு, யார் அவன்? அவர் என்னோட சீனியர். அவன் கூட இங்கே என்ன பண்ணிட்டுருக்க? கையை விடு ஃபெலிக்ஸ், வலிக்குது அப்படின்னு சொல்லி இங்கே தயங் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜேகேக்கு அங்கே பயங்கர கோவம் வருது. அப்படியே ஃபெலிக்ஸ் வந்து தயங்கோட கையை பிடிக்க இங்கே ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வருது. வந்து ஃபெலிக்ஸோட சட்டையை பிடிச்சி அவன் கண்ணத்துலேயே ஒரு பஞ்சு விடுறான். தயங்க் அப்படிங்கிற ஷாக் ஆகிடுது. ஜேகே, என்ன பண்ணுறீங்க? வேணாம் ஜேகே, விட்டுருங்க, அப்போ பார்த்தா பிரச்சனையாயிடும். ஏய் நீ கம்முன்ற, என்ன கையை பிடிக்கிறான்? சீனியர் என்ன பண்ணுறீங்க? நாளைக்கு கல்யாணமே ஆக போகுது, இப்போ வந்து கையை பிடிக்கிறேன் காலை பிடிக்கிறான்னு பேசுகிறீங்க. இங்கே பாரு தயம், நான் சொல்லுங்கள் நீங்கள். ஐயோ டேய், என்ன பொறுமையாக பேச தெரியாதா? அப்படியே கையை பிடிச்சி அந்த அழுத்துற. அவனதே சாஃப்டாக இருக்கும், இப்படி பண்ணுற. ஏய் மயிரே, நீ யார் அதை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸுக்கும் ஜேகேக்கும் அங்கே பயங்கரமாக சண்டை வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜேகேவை அடிச்சுட்டு ஃபெலிக்ஸ் வந்து தயங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். தயங் பயங்கரமாக அழுகிறான். ஏன்டா இப்படி பண்ணுற? விடு ஃபெலிக்ஸ், கையை விடு. ஏய் என்ன, அப்படியே அவங்களே போயிடுறே என்ன? இங்கே பாரு, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கூட இருந்தாலும் நான் 24 மணி நேரமும் என் சீனியரே தான் நினச்சிட்ருப்பேன். என் மனசில் அவர் தான் இருக்கார், நான் அவரை தான் லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் ஃபெலிக்ஸ், விட்டுரு. என்னடா சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம், நான் என் சீனியரை லவ் பண்ணுறேன். அவர் என்ன லவ் பண்ணுறாரா இல்லையாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் அவரை தான் லவ் பண்ணுறேன். கூட பெட்டில் இருந்தால் கூட நான் அவரை தான் நினப்பேன். சொல்லு, இப்போவும் நான் அவனுக்கு வேணுமா அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் ஃபெலிக்ஸ் அப்படியே தயங்கோட ஹேண்டை விட்டுடுறான். தயங் அப்படியே அதை பார்த்துட்டு ஓடி போய் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறான். ஜேகேவும் இப்போ ஹக் பண்ணுறான். தயங்கோட அப்பா அம்மா, அவங்களோட ஃபேமிலிஸ்ன்னு எல்லோரும் இப்போ வெளியே வந்து இதை தான் பார்த்துட்ருக்காங்க. ஜேகே அப்படியே தயங்க ஒரு நிமிஷம் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு பார்க்குறான். தயங், இங்கே பாரு, நானும் உன்னை லவ் பண்ணுறேன் தான், ஆனால் உங்கள் அப்பா அம்மா பர்மிஷன் இல்லாமல் நம்மளுக்கு இப்படி ஒரு லைஃப் வேணாம் தயம். ப்ளீஸ் போயிடு. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்குவியா மாட்டியான்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இப்படி மற்றவங்க பெர்மிஷன் இல்லாமலாம் நம்ம இருக்க வேணாம். உன்னை சின்ன வயசுலேருந்து எப்படியெல்லாம் வளர்த்திருப்பாங்க, எவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்திருப்பாங்க. வேணாம் தயா, அப்படியே என்னை நினச்சிட்டே இருக்கணுன்னா இரு, இல்லை கல்யாணம் பண்ணிக்கணுன்னாலும் பண்ணிக்கோ, ஆனால் உன்னை நான் லவ் பண்ணுறேன், அவ்வளோதான். சீனியர் ப்ளீஸ் சீனியர், வேணாம் சீனியர், இப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு யாரும் வேணாம், நீங்கள் தான் வேணும் ப்ளீஸ். இப்போ தயங் தான் ஜேகே சொன்னதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறான். தயங்கோட அப்பா தயங்கோட ஹேண்டை பிடிக்கிறாரு. அப்பா, தயங் இங்கே பாரு, ஏன் எதுக்கு இப்படி மறைச்ச எங்ககிட்ட? நீ அப்போவே சொல்லியிருக்கலாம்ல,
அப்பா ப்ளீஸ்ப்பா, சத்தியமா நான் நெனச்சு பார்க்கல. சீனியர் ஒரு வாட்டி கூட என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லலப்பா. அந்த நம்பிக்கை இல்லாம தான் நானும் சொல்லாம விட்டுட்டேன். ஆனா நான் அவர தான்ப்பா லவ் பண்றேன். என் மனசுல ஃபுல்லா அவரு தான் இருக்காரு. ஓகே, ஓகே. அழாத. இப்படி அழுகுறதுக்காடா இப்படி உன்ன வளர்த்தணும்? இங்க பாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத செய் தயாங். நாங்க எப்பவுமே உனக்கு கம்ஃபர்ட்டா தான் இருக்கணும்னு நெனைப்போம். இங்க பாரு, ஃபெலிக்ஸ் கூட புரிஞ்சுக்கிட்டான். இங்க பாரு, இனிமே உனக்கு வேணாம். நீ புடிச்ச லைஃப்ல நீ இரு. சரியா? அப்பா சீரியஸா தான் சொல்றீங்களாப்பா? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். போ. உனக்கு உன் ஜேகே தானே வேணும்? ம். ஆமாப்பா, எனக்கு ஜேகே தான் வேணும். போ. அப்ப அவன் கூடயே போ. நாங்க உன்ன ஒண்ணும் சொல்லப் போறதில்ல. அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் தயாங் திரும்பவும் வந்து ஜேகேவ ஹக் பண்ணிக்கிறான். ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. தயாங்க கார்ல கூப்பிட்டுட்டு அவன் வீட்டுக்கு தான் போறான். அங்க வீட்டுக்கு போனா, இப்ப தயாங்க தான் ஜேகேவோட அப்பா, அம்மா 2 பேரும் ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. "டேய் என்னடா இது?" "அப்பா, நான் லவ் பண்ற பையன்ப்பா." "தெரியுதுடா. அதுக்குன்னு இப்படி நடுராத்திரியில கூட்டு வந்திருக்க?" இல்லைப்பா, உங்கள்கிட்ட காட்டிட்டு போகலான்னு தான் கூப்பிட்டு வந்தேன். கொண்டு போய் அவங்க வீட்டிலேயே விட்டுருவேன். சீனியர் என்ன சொல்கிறீங்க? ஆமாம். என்ன? அப்புறமா மேரேஜ் பண்ணிக்கலாம். முடியாது. கொன்னுடும் அவனை அப்படின்னு சொல்லிட்டு தயங்க மிரட்டிட்டு இருக்கான். இப்போ தயங்கோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா இந்தாண்ட தயங்கே நினச்சிட்டு இருக்காங்க. ஜேகே வந்து அவங்களோட அப்பா அம்மா கிட்டலாம் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தயங்க காட்டிட்டு உடனே அவன் வீட்டுக்கு கூட்டு வந்து அவனை விட்டுடுறான். ஜேகேக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக போயிடுது. தயங்கோட அப்பா அம்மா கேட்டுக்கிட்டே நின்று பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அங்கிள் சொல்லுப்பா. இங்கே பாருங்க, உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் எனக்கு இப்படி ஒரு லைஃபே வேணாம் அங்கிள். தயங்க எனக்கு பிடிக்கும் தான். அதுக்காக உங்கள்கிட்ட இருந்து அப்படியே பிரிச்செல்லாம் கூப்பிட்டு போயிட மாட்டேன். இந்தாங்க உங்கள் பையனை நீங்களே வச்சுக்கோங்க. எப்போ எனக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அப்போ கொடுங்க. சரிப்பா, ஒரு நல்ல நாள் பார்த்து நாங்களே உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறோம். என்ன? ஓகே அங்கிள், கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பார்த்துட்டு ஒரு கண்ணடிச்சிட்டு ஜேகே கிளம்புறான். இப்படியே தான்டா ஒரு 1 மந்த்து போயிருக்கோம். ஜேகே பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்லேருந்து ஒரு நாள் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துடுறான். என்னன்னே தெரில, ஜேகேக்கு அன்றைக்கி ஃபுல்லாக அவ்வளோ டென்ஷனாக இருந்திருக்கும். ஆஃபீஸில் ரொம்ப ஒர்க் லோடு இருந்திருக்கும். அன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ டென்ஷனாக வரான். அப்படியே கோவமா வந்து அவனோட ரூமுக்கு தான் போகிறான். அவனோட ரூமில் யாரோ இருக்க மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகுது. என்னன்ட்டு ரூம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறான். யாருமே இல்ல. ஆனா ரெஸ்ட் ரூமில் மட்டும் ஏதோ சவுண்டு வந்துட்டுருக்கு. போய் லைட்டாக டோரை நாக் பண்ணுறான். ஏய் யாரு? உள்ள யார் இருக்கிறது? உங்க பொண்டாட்டி. ஏய் இங்கே என்ன பண்ணுற? இருங்க ஒரு நிமிஷம் வெளில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வரான். ஏய் என்னாச்சு என் பொண்டாட்டிக்கு? ஏன் இப்படி இருக்க? ஒன்றும் இல்லை, இந்த வழியாக வந்தேனா மழையில் நனைஞ்சிட்டேன். அதான் உங்கள் அம்மா பார்த்துட்டு விடவே இல்லை. இந்த ட்ரெஸ் மாற்றிட்டு போ போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூம்க்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ஓஹோ! இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டீங்க. ம். ஐயய்யோ! வேஸ்ட்டா போச்சே! ஏன் ஏன் ஏன்? நீ திரும்பவும் ஃப்ரெஷ் ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லையே, நான் ஃப்ரெஷ்ஷா இப்போ ஆயிட்டேனே! அப்படின்னு சொல்லி தயங் பேசிகிட்டு இருக்கும்போதே தயங்க வந்து ஹிப்பை பிடிச்சி ஜேகே பக்கமாக இழுத்துக்கிறான். ஏய் என்ன புரியல? சுத்தமாக புரியல. அதெல்லாம் சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தயங்க பிடிச்சி ஒரு கிஸ் பண்ணுறான். ஓகேடா, இதுக்கு மேலே டெல்லியில் அப்லோட் பண்ணுவாங்க. பார்த்துட்டு ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.